வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க, இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிசல்ட் வெளியீட்டு குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன அப்படி ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் என்னைக்கு வெளியிடுறாங்க, அதாவது தகவல்களையும் நம்ம தகுந்த தகவல்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான வீடியோ தான் நம்ம இதில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ குரூப் 4 சம்மந்தப்பட்ட சில முக்கியமான தகவல்கள் இதோ. ஸோ குரூப் 4 எழுதின பிறகு எல்லாருமே பல்வேறு டைம் சொல்லிகிட்டே இருக்காங்க குளறுபடி. இப்போ ஃபைனலாக முடிவும் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறோம் அப்படின்ற விஷயம் பற்றி தான். அதை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செப்டம்பர் 10லிருந்து 15க்குள்ளார ரிசல்ட் வெளியாகிடும். ஸோ கிரேஸ் மார்க்குக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. கட் ஆஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா குறைஞ்சதாக இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா அக்டோபரில் தான் வெளியிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே போராட்டம் தொடர்ந்து நடத்துறதுக்கிறதுனால ரிசல்ட் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில முடிவுகள் வந்திருக்கு. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட் அப்படின்னு நம்ம செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் போராட்டம் தொடரும். டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 4 எக்ஸாம்ஸில் குளறுபடிகள் நிறையா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. எங்களுக்கு மறுதேர்வு வைங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ மறுதேர்வு பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா போயிட்டாங்க. இனிமேல் மறுதேர்வு அப்படின்றது வாய்ப்புகளே கிடையவே கிடையாது. குரூப் 4ல் ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு டைம் தான். அடுத்த ஆண்டுக்கு உண்டான குரூப் 4 ரிசல்ட்டுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சார்பாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா குரூப் 4ல் மறுதேர்வு அப்படின்றது இனிமேல் ஒன்றுமே கிடையாது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டுக்கு நீங்கள் தயாராகி கொள்ளலாம். ஸோ எப்பொழுது வேண்டுமானாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியிடப்படலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில். ஆனால் ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே போராட்டம் நடத்துறதுனால விரைவில் ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதிய புதிய அறிவிப்புகள் எல்லாமே தினசரி வந்துட்டு தான் இருக்குது. குரூப் 1 எக்ஸாம் உடைய ரிசல்ட் வெளியிட்ட மாதிரி குரூப் 4 உடைய ரிசல்ட்டையும் விரைவில் நமக்கு பப்ளிஷ் செய்ய இருக்காங்க. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் கம்மியாக எடுத்திருந்தா 140லேருந்து 150 வரைக்கும் எடுத்திருக்கவங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு 100% கிடைக்கும் அப்படின்றது சொல்லலாம். ஸோ குரூப் 4 தேர்வில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா சிலது என்னென்ன நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னா மறுதேர்வு நடக்க வாய்ப்பே இல்லை. 2022 பார்த்திங்கன்னா 185 இந்த கட் ஆஃப் 2024 186 ஹையஸ்ட் கட் ஆஃபாக போச்சு. 2025 165 இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ 150லேருந்து 160 வரைக்கும் இருக்கிற எவ்வளோ பீப்புள்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 பேர் இருப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது மொத்தமாகவே. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மதிப்பெண்களை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய டைம். ஸோ குரூப் 4ல் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஒரு லீஸ்டான கட் ஆஃப் மட்டும் தான் கிடைக்கும். பெரிய லெவல் கட் ஆஃப் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ ஜென்ரல் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 140, அதில் பெண்களுக்கு பார்க்குறப்ப அதிலிருந்து ஒரு 2 மதிப்பெண்கள் குறையும். பிஎஸ்டிம்னா 5 மதிப்பெண்கள் குறையும். டிஃபரன்ஷியல் ஏபிள் அப்படின்னா 10 மதிப்பெண்கள் குறையும். டிஸ்ட்ரிபியூட் விடோனா 20 மதிப்பெண்கள். எக்ஸர்வீஸ்மென்னா 25 மதிப்பெண்கள் அதுலேருந்து குறையுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரியை நம்ம பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு 135, ஃபீமேலுக்கு அதுலேருந்து 2 குறையும். பிஎஸ்டிஎம்க்கு அதுலேருந்து 8 குறையும். டிஃபரன்ஷியல் ஏபிளுக்கு -10, டிடபிள்யூக்கு டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு -20, எக்ஸர்வீஸ்மெண்ட் 25ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரிக்கு நம்ம பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு 130, பெண்களுக்கு அதுலேருந்து 2 குறையும். பிஎஸ்டிஎம்னா அதுலேருந்து -8, டிஃபரன்ஷியல் ஏபிள்டு -10, டிஸ்ட்ரிபியூட் விடோ -20, எக்ஸர்வீஸ்மெண்ட் -25. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரியை நம்ம பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு 125, பெண்களுக்கு அதுலேருந்து -4 குறையும். பிஎஸ்டிஎம்னா -10 குறையும். டிஃபரன்ஷியல் ஏபிள்டு -10 குறையும். டிஸ்ட்ரிபியூட்டோ -20 குறையும். எக்ஸர்வீஸ்மெண்ட் -20 குறையுங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு ஜென்ரலுக்கு 125, ஃபீமேலுக்கு -3, பிஎஸ்டிஎம் -10, டிஃபரன்ஷியல் ஏபிள்டு -10, டிஸ்ட்ரிபியூட்டோ -20, எக்ஸர்வீஸ்மெண்ட் -10ங்க. அடுத்து எஸ்சிஏ ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 120, ஃபீமேலுக்கு -3,
பிஎஸ்டிஏ -12, டிஃபரன்ஷியல் ஏபிள்டு -10, டெஸ்டிடியூடோ -20, எக்ஸ் சர்வீஸ்மேன் -15. எஸ்டி கேட்டகரி பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு 110, ஃபீமேல்னால் அதுலேருந்து -4 குறையும், பிஎஸ்டிஎம்னா -14 குறையும், டிஃபரன்ஷியல் ஏபிள்டு -10 குறையும், டெஸ்டிடியூடோ -20 குறையும், எக்ஸ் சர்வீஸ்மேன் -10 குறையுங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வந்திருக்க பட்சத்தில் நீங்கள் குரூப் 4ல் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தடுத்த ரிசல்ட் குறித்த செய்திகளை நீங்கள் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க, இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிசல்ட் வெளியீட்டு குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன அப்படி ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் என்னைக்கு வெளியிடுறாங்க, அதாவது தகவல்களையும் நம்ம தகுந்த தகவல்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான வீடியோ தான் நம்ம இதில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ குரூப் 4 சம்மந்தப்பட்ட சில முக்கியமான தகவல்கள் இதோ. ஸோ குரூப் 4 எழுதின பிறகு எல்லாருமே பல்வேறு டைம் சொல்லிகிட்டே இருக்காங்க குளறுபடி. இப்போ ஃபைனலாக முடிவும் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறோம் அப்படின்ற விஷயம் பற்றி தான். அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் 10லிருந்து 15க்குள்ளார ரிசல்ட் வெளியாடும். ஸோ கிரேஸ் மார்க்குக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. கட் ஆஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா குறைஞ்சதாக இருக்குது. ஸோ டிஎன்பிசி தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா அக்டோபரில் தான் வெளியிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே போராட்டம் தொடர்ந்து நடத்துறதுக்கிறதுனால ரிசல்ட் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில முடிவுகள் வந்திருக்கு. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட் அப்படின்னு நம்ம செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் போராட்டம் தொடரும். டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 4 எக்ஸாம்ஸில் குளறுபடிகள் நிறையா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. எங்களுக்கு மறுதேர்வு வைங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ மறுதேர்வு பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா போயிட்டாங்க. இனிமேல் மறுதேர்வு அப்படின்றது வாய்ப்புகளே கிடையவே கிடையாது. குரூப் 4ல் ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு டைம் தான். அடுத்த ஆண்டுக்கு உண்டான குரூப் 4 ரிசல்ட்டுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சார்பாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா குரூப் 4ல் மறுதேர்வு அப்படின்றது இனிமேல் ஒன்றுமே கிடையாது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டுக்கு நீங்கள் தயாராகி கொள்ளலாம். ஸோ எப்பொழுது வேண்டுமானாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியிடப்படலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில். ஆனால் ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே போராட்டம் நடத்துறதுனால விரைவில் ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதிய புதிய அறிவிப்புகள் எல்லாமே தினசரி வந்துட்டு தான் இருக்குது. குரூப் 1 எக்ஸாம் உடைய ரிசல்ட் வெளியிட்ட மாதிரி குரூப் 4 உடைய ரிசல்ட்டையும் விரைவில் நமக்கு பப்ளிஷ் செய்ய இருக்காங்க. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் கம்மியாக எடுத்திருந்தா 140லேருந்து 150 வரைக்கும் எடுத்திருக்கவங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு 100% கிடைக்கும் அப்படின்றது சொல்லலாம். ஸோ குரூப் 4 தேர்வில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா சிலது என்னென்ன நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னா மறுதேர்வு நடக்க வாய்ப்பே இல்லை. 2022 பார்த்திங்கன்னா 185 இந்த கட் ஆஃப் 2024 186 ஹையஸ்ட் கட் ஆஃபாக போச்சு. 2025 165 இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ 150லேருந்து 160 வரைக்கும் இருக்கிற எவ்வளோ பீப்புள்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 பேர் இருப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது மொத்தமாகவே. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மதிப்பெண்களை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய டைம். ஸோ குரூப் 4ல் கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். ஒரு லீஸ்டான கட் ஆஃப் மட்டும் தான் கிடைக்கும். பெரிய லெவல் கட் ஆஃப் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ ஜென்ரல் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 140, அதில் பெண்களுக்கு பார்க்குறப்ப அதிலிருந்து ஒரு 2 மதிப்பெண்கள் குறையும். பிஎஸ்டிஎம்னா 5 மதிப்பெண்கள் குறையும். டிஃபரன்ஷியல் ஏபிள்டு அப்படின்னா 10 மதிப்பெண்கள் குறையும். டிஸ்ட்ரிபியூட் விடோனா 20 மதிப்பெண்கள். எக்ஸர்வீஸ்மேன்னா 25 மதிப்பெண்கள் அதுலேருந்து குறையுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரியை நம்ம பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு 135, ஃபீமேலுக்கு அதுலேருந்து 2 குறையும். பிஎஸ்டிஎம்க்கு அதுலேருந்து 8 குறையும். டிஃபரன்ஷியல் ஏபிளுக்கு -10, டிடபிள்யூக்கு டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு -20, எக்ஸர்வீஸ்மேன் 25ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரிக்கு நம்ம பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு 130, பெண்களுக்கு அதுலேருந்து 2 குறையும். பிஎஸ்டிஎம்னா அதுலேருந்து -8, டிஃபரன்ஷியல் ஏபிள்டு -10, டிஸ்ட்ரிபியூட் விடோ -20, எக்ஸர்வீஸ்மேன் -25. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரியை நம்ம பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு 125, பெண்களுக்கு அதுலேருந்து -4 குறையும். பிஎஸ்டிஎம்னா
10 குறையும், டிஃபரன்ஷியல் ஏபிள்டு -10 குறையும், டெஸ்டிடியூடோ -20 குறையும், எக்ஸர்விஸ்மெண்ட் -20 குறையுங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு ஜென்ரலுக்கு 125, ஃபீமேலுக்கு -3, பிஎஸ்டி -10, டிஃபரன்ஷியல் ஏபிள்டு -10, டெஸ்டிடியூடோ -20, எக்ஸர்விஸ்மெண்ட் -10ங்க. அடுத்து எஸ்சிஏ ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 120, ஃபீமேலுக்கு -3, பிஎஸ்டிஏ -12, டிஃபரன்ஷியல் ஏபிள்டு -10, டெஸ்டிடியூடோ -20, எக்ஸர்விஸ்மெண்ட் -15. எஸ்டி கேட்டகரி பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு 110, ஃபீமேல்னால் அதுலேருந்து -4 குறையும், பிஎஸ்டிஎம்னா -14 குறையும், டிஃபரன்ஷியல் ஏபிள்டு -10 குறையும், டெஸ்டிடியூடோ -20 குறையும், எக்ஸர்விஸ்மெண்ட் -10 குறையுங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வந்திருக்க பட்சத்தில் நீங்கள் குரூப் 4ல் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தடுத்த ரிசல்ட் குறித்த செய்திகளை நீங்கள் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.